ஏற்பாட்டுக்கு வாங்க. பொருளொன்றில் சமாந்தரமற்ற மூவிசைகள் தொழிற்படும் போது அப்பொருளை சமநிலையில் வைத்திருப்பதற்கு தேவையான நிபந்தனைகளை எழுதுக. சமாந்தரமற்ற 3 விசைகளாக இருந்தால் என்னென்ன நிபந்தனை? சமாந்தரமற்ற 3 விசைகளாக இருந்தால் முதலாவது இங்க ஒரு தள விசைகளா இல்லையாங்கிறது அவர் என்ன செய்யல, செல்லல. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு தளத்தில் இருக்கணும். மொத்தம் எத்தனை நிபந்தனை? 3, 4 நிபந்தனை. மொத்தம் 4 நிபந்தனை. சோ அப்ப 4ஐயும் சொல்லுங்க. அப்ப முதலாவது தளம் ஒரே தளமாக இருக்கலாம். 3 விசைகளும் ஒரே தளமாக இருக்கும். இரண்டாவது 3 விசைகளும் கட்டாயம் ஒரு புள்ளியில் என்ன செய்யணும், சந்திக்கணும். 3 விசைகளும் கட்டாயம் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அவர் என்ன கேட்கார் என்றால் சமாந்தரமற்ற 3 விசைகள். அப்ப நம்ம இரண்டாவது நிபந்தனை 3 விசைகள் என்னென்று படிச்சிருக்கோம். ஒன்று சமாந்தரமாக இருக்கணும் அல்லது ஒரு புள்ளியில சந்திக்கணும். சமாந்தரமாக இருக்கணும் அல்லது ஒரு புள்ளியில சந்திக்கணும். இங்க அவர் என்ன சொல்றாரு, சமாந்தரமற்றதுன்றே சொல்றதுங்கிறதால கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு புள்ளியில சந்திக்கணும். 3 விசைகளும் ஒரு புள்ளியில, 3 விசைகள்ல தாக்க கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். மூணாவது நிபந்தனை, ஏதாவது 2 பேர விளைவுள் மூணாவதுக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். ஏதாவது 2 பேர விளைவுள் மூன்றாவதுக்கு சமனாகவும் எதிராகவும் இருக்கும். அப்படின்னா விளைவுள் 0 அர்த்தம். அதை நம்ம வேறு விதமாக செல்ல போனால் முக்கோணி ஒன்றை பூர்த்தி செய்யணும் என்றாலும் விளைவுள் விசை 0 தானா. ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து முடியதாக இருந்தாலும் விளைவுள் விசை என்னது, 0. ஏதாவது 2 பேர விளைவுள், இவங்க 2 பேர விளைவுள் மூணாவதுக்கு சமனுங்கிறது முக்கோணி அமைக்குது என்றாலும் சரிதான். அல்லது வந்து நாம் என்ன சொல்லலாம், ஏதாவது 2 பேர விளைவுள் மூணாவதுக்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப இவங்க 2 பேரையும் விளைவுல நாம் எடுத்தோம்னால் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கூறணும். அது இவருக்கு என்ன செய்யணும், பருமன்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கணும். அப்ப அப்படி நீங்க சொல்லலாம். அல்லது முக்கோணியை பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். நாலாவது, அந்த தளத்துக்கு செங்குத்தான எந்த ஒரு அச்சு பற்றியும் அல்லது புள்ளி பற்றியும் என்னது, விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். இதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, எழுதுவோமா? ஒவ்வொன்றா எழுதுங்க. செல்லணுமா? நான் பிரச்சனை செல்ல எழுதுங்க. செல்ல எழுது. முதலாவது எழுதுங்க, 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்படல் வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்பட வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்படல் வேண்டும். 3 விசைகளும் ஒரு தளத்தில் தொழிற்படல் வேண்டும். இரண்டாவது எழுதுங்க. இரண்டாவது, 3 விசைகளதும் தாக்க கோடுகள் 3 விசைகளதும் தாக்க கோடுகள் 3 விசைகளதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்தித்தல் வேண்டும். 3 விசைகளதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்தித்தல் வேண்டும். மூன்றாவது, ஏதாவது இரு விசைகளின் விளையுள் மூன்றாவதற்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருத்தல் வேண்டும்.
பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருத்தல் வேண்டும். நாலாவது, விசைகள் தொழிற்படும் தளத்திற்கு நாலாவது விசைகள் தொழிற்படும் தளத்திற்கு விசைகள் தொழிற்படும் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள தளத்திற்கு செங்குத்தாக உள்ள எந்த ஒரு அச்சு பற்றியும் செங்குத்தாக உள்ள எந்த ஒரு அச்சு பற்றியும் விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். எந்த ஒரு அச்சு பற்றியும் விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். தியரி தெரியும் என்று அப்படியோ இருக்காம தியரியை எழுதணும். அப்பதான் எக்ஸாமுக்கு வரும். நாம கையால ஏண்ட அளவுக்கு தெரியும் தான், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றங்கிறது தான் இங்க பிரச்சனை. எக்ஸாம் என்றாலே நாம எக்ஸ்பிரஸ் தான் முக்கியம். நமக்கு எல்லாமே எல்லாம் தெரியும் தான், எல்லாருக்கும் தியரி தெரியும். தியரி தெரியாதாக்கள் ஒருத்தரும் இல்லையே. ஆனால் உங்களுக்கு கேள்வி கேட்கக்குள்ள தியரியில மார்க்ஸ் இல்லாதாகிறார்கள் தான் கூட பேர். சமன்பாடுண்டா உடனே போட்டுருவாங்க. விதிகள் தேற்றங்கள் இதுகள் கேட்கக்குள்ள மார்க்ஸ் வாரல்ல. ஏன் வாரல்ல? அதுகள் கேள்வியில கேட்டாலும் நம்ம வீட்டில இருந்து என்ன செய்யறல்ல, எழுதுறல். விளங்குதானே? வீட்டில இருந்து எழுதி பார்க்கறதே இல்லை. நான் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றது, என்னது? பேனா பேப்பர் இது ரெண்டும் இல்லாத படிப்பு வெளியில் இல்லை. விளங்குதா? பேனா பேப்பர் ரெண்டும் இல்லாத படிப்பு அப்படின்னால் சாயமனையில குந்தி படிக்கிறது, படுத்துக்கு படிக்கிறது, சாஞ்சிக்கு படிக்கிறது, குஷன் செட்டில காலெல்லாம் போட்டுக்கு படிக்கிறது, பெட்டில தலைவாணிக்கு அங்கால புத்தகத்தை வச்சு இல்லையா தலைவாணி கிஞ்சால நாம எட்டி எட்டி பார்த்து படிக்கிறது. இந்த படிப்பு அதே போல சிலர்கள் பயாலஜிக்காராக்கள் மேக்சிமம் உலாத்தி உலாத்தி நடந்து நடந்து படிக்கிறது. அப்ப எப்படி சார் பாடமாக்குற? பேனா எழுதுங்க, எடுங்க, கேள்வியை பாருங்க, விட எழுதுங்க. கேள்விக்கு விட எழுதுங்க. விட எழுதினா தான் அங்க வரும். எக்ஸாம் ஹால்ல என்ன நடந்து நடந்து எழுதப்பீங்க இல்லையே. எல்லாத்துக்கும் விட தெரியும். விட தெரியும் தானே. இவன் என்ன இப்ப கேட்ட மாதிரி சமநிலைக்கான நிபந்தனைகள் என்ன? மாஷா அல்லாஹ் 4 நிபந்தனை இருக்கட்டும், அது தெரியுதானே, தெரியும். அடுத்ததுக்கு வாங்க, இப்படி அடுத்ததுக்கு வாங்க, அடுத்ததுக்கு வாங்கன்னு போய் இப்படி எக்ஸாம் ஹால்ல என்ன செய்யறது? அடுத்ததுக்கு வாங்கன்னு தான் போறது. அப்ப மார்க்ஸும் என்ன செய்யும்? அடுத்ததுக்கு வாங்கன்னு தான் பேரு. அடுத்த முறை வாங்கட்டும் பேரு. விளங்குதானே? அப்படியே 3 முறையும் எழுதுறான். அடுத்த முறை எல்லாத்தையும் இப்ப நீங்க எந்த கேள்வியை செய்யறீங்க, இதுல நிபந்தனை கேட்காரு, எழுதுங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இப்பதான் செய்ய போறீங்க, திரும்பி எஸ்ஏ கேள்வி, அதுலயும் அதே தான் கேட்காரு, எழுதுங்க திரும்பி. பயாலஜியமா தெரிஞ்சல நான் எழுதுங்க. எஸ்ஏ பேப்பர்லாம் பக்கம் தானே இருக்கு. அதுல ஒரு பக்கத்துல கால்வாசியா எஸ்ஏ பேப்பர் மொத்தம் இருக்கு. எஸ்ஏ பேப்பர் எடுங்க, கேள்வியை வாசிங்க. ஓகே, நீங்க பக்கம் பக்கமா எழுதுங்க, பந்தி பந்தியா எழுதுங்க. எழுதுங்க, அவ்வளவுதான். நம்ம செல்லலாம். கேள்விக்கு விட எழுதுங்க, எப்ப மாறி மாறி எழுதுங்க, அவ்வளவுதான். வந்த கேள்வி எல்லாத்துக்கும் மாறி மாறி எழுதுங்க. திரும்பியும் அதான் பிறப்பு.
பாடமாக்குறண்டா சுப குழம்பிக்கிட்டு உலாத்தி உலாத்தி அவசரத்துல. வாங்க அடுத்த கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு வாங்க. விசை திருப்ப கோட்பாட்டை எழுதுக. விசை திருப்ப கோட்பாட்டை எழுதுக. நாம என்ன படிச்சிருக்கோம்? விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை விளைவுளின் திருப்பத்திற்கு சமன். ஆனா இவர் சமநிலையில் இருக்கார் என்றால் அச்சரகணித கூட்டுத்தொகை என்னது? 0 வரும். அவ்வளவுதான். அப்ப எழுதுங்க. விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை அதே அச்சு பற்றிய விளைவுளின் திருப்பத்திற்கு சமனாகும். விளைவுளின் திருப்பத்திற்கு சமனாகும். மேலும் மேலும் விறைப்பான உடல் ஒன்றில் பல விசைகள் தாக்கி சமநிலையில் இருப்பின் எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். எந்த ஒரு புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்புதிறன்களின் அச்சரகணித கூட்டுத்தொகை 0 ஆகும். பி பாட்டுக்கு வாங்க. ஒரு நாட்டின் நகர பகுதிகளில் மக்கள் அதிகமாக வாழ்வதால் அப்பகுதிகளில் உயரமான பல மாடி கட்டிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டுறோம். 15 மாடி 20 மாடி 30 மாடி எல்லாம் கட்டும் தானே. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 15 மாடி எல்லாம் கட்டி குடியேற்றும், 20 மாடி எல்லாம் கட்டி குடியேற்றும். ஸோ அதெல்லாம் ஹை ரைஸ் பில்டிங் நம்ம சொல்லுவோம், உயரமான கட்டிடங்கள். இக்கட்டிடங்கள் மிகவும் உறுதியாக இருப்பதற்கு பலம் வாய்ந்த கொங்கிரீட்டு தளங்கள் நிர்மாணிக்கப்படும். உயரமான இடத்தில் தளங்களை நிர்மாணிப்பதற்கு தேவையான பொருட்களை மேலே எடுத்துச் செல்வதற்கு சுமை தூக்கு பொறி டவர் கிரேன் என்று சொல்லி சொல்றார் பயன்படுத்தப்படுகின்றது. கண்டிக்குங்களா? நீங்க கொழும்புல எல்லாம் கட்டிடங்களுக்கு பக்கத்துல போனீங்கன்னா பார்க்கலாம் தானே. நாம் என்ன செய்யறது? அது இங்கிருந்து மேலுக்கு நாம் என்ன கம்பிகள் எல்லாமே ஏற்றணும். அங்க கம்பிகள் எல்லாம் ஏற்றி கொண்டே தானே கட்டப்புறம் கம்பிகள், ஃப்ரேம் ஒர்க், அந்த கான்கிரீட் கொட்டுறதுக்குரிய ஐட்டங்கள், அதே போல நம்ம செங்கல்கள் இதெல்லாம் ஏற்றுத்தானே வேணும். மேலுக்கு கட்டணும் என்றால் தேவையான சாமான் எல்லாம் என்ன செய்யணும்? ஏற்றணும். ஏத்துறது வந்து நம்ம மாடிப்படி எல்லாம் வந்து அப்பதான் போட்டுக்கிட்டு இருப்போம். உள்ளால எல்லாம் ஏற்ற இயலாது. அதே போல சில பொருட்களை நாம் என்ன செய்யலாது, உள்ளால கொண்டு போகவும் இயலாது. இட பிரச்சனை, ஆக்கள் பிரச்சனை, டைம் பிரச்சனை. ஸோ இதுகளுக்காக நாம இப்படியான கிரேனுகளை அந்த கட்டடத்துக்கு பக்கத்திலேயே ஸ்டார்டிங்ல கட்டடம் கட்டுறதுக்கு முதல்லயே நாம இதை கொண்டாந்து பொறுத்து
இப்போ 2 வருஷத்துல ஒரு பில்டிங் ஒன்று கட்டி முடிக்க போறோம் என்றால் 2 வருஷத்துக்கும் நாம இதை கொண்டு வந்து என்ன செய்வோம் மாவட்டத்துல பிக்செட் ஆகவே நாம பொறுத்து கிரேன். இப்ப நாம இந்த கொழுக்கில கவ்வின்னு தந்திரிக்காரு தானே, கொக்கின்னு தந்திரிக்காரு. இதுல நாம பொருட்களை எல்லாம் ஏத்துவோம். இது அப்படியோ நமக்கு மேலுக்கு ஏத்தி இன்னைக்கிறது அசைக்கலாம். அதே நேரத்துல இது வந்து என்ன செய்யலாம், திரும்பு. இது வந்து கிடையாக இப்படி இருக்கிறது, கிடையாக இப்படியோ திரும்பு வழங்குதா, கிடையாக இப்படி திருப்பலாம். அதே போல என்ன இருக்கிறது நாம அசைக்கலாம். அப்ப வேண்டிய இடத்துக்கு நாம என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். இதுக்கு மேல ஒரு ஆள் இவடத்துல குந்திருப்பார். இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றதுக்குன்னு சொல்லி இவடத்துல ஒரு ஆள் வந்து மேச கதிரி எல்லாம் போட்டு குந்திருப்பார். சரிதான், மேச கதிரி எல்லாம் என்றால் சரியா. சோ இதுக்குள்ள கிரேன் ஆபரேட்டர் ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள இருப்பார். அவர் தான் வந்து என்ன செய்யறது, இதுகளை பணிக்கிறது, இதை அசைக்கிறது, அதுக்குரிய வேலைகள் எல்லாம் எங்க தேவையோ அங்க கொண்டு போய் என்ன செய்வாரு, கொண்டு போய் வைப்பார். சோ கீழுக்கு நாம ஒரு ஆளை வைப்போம், மேலுக்கு இவரு ஒரு ஆள் இருப்பாரு. 2 பேருக்கும் போக்கி டோக்கியை கனெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கீழுக்கு இருந்து கத்துலாம் நாம இல்லையே, 2 பேருக்கும் போக்கி டோக்கியை கனெக்ட் பண்ணுவோம். சோ போக்கி டோக்கியை வச்சு கதைக்க நம்ம என்ன செய்யறது, அதுக்கு ஏற்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு அவர் என்ன செய்வாரு, செட் பண்ணி கொண்டு வைப்பார். சோ இந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம். அதான் கேள்வி. கவனிங்க, ஒரு நாட்டின் நகர்ப்பகுதிகளில் மக்கள் அதிகமாக வாழ்வதால் அப்பகுதிகளில் உயரமான பல மாடி கட்டிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். இக்கட்டிடங்கள் மிகவும் உறுதியாக இருப்பதற்கு பலம் வாய்ந்த கொங்கிரீட்டு தளங்கள் நிர்மாணிக்கப்படும். உயரமான இடத்தில் தளங்களை நிர்மாணிப்பதற்கு தேவையான பொருட்களை மேலே எடுத்துச் செல்வதற்கு சுமை தூக்கு பொறி டவர் கிரேன் பயன்படுத்தப்படுகிறது. சுமை தூக்கு பொறியானது கட்டிட தொகுதிக்கு அண்மையாக நிலையாக பொருத்தப்படும். நம்ம பிக்ஸ்டாவே என்ன செய்வோம், பொருத்துவோம். அதன் மாதிரி அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏடி என்பது 10 மீட்டர் நீளமுடைய கிடையான சீரான உலோக சட்டமாகும். அப்ப அவர் என்ன செல்ல வாராரு, இன்னரிக்கிறது தரவுல வந்து அவர் என்ன சொல்றாரு என்றால், இன்னரிக்கிற நீளம் ஏயிலிருந்து டி வரங்கட்டிலும் 10 மீட்டர் நீளம், 10 மீட்டர் நீளமான கிடையான உலோக சட்டம். இஎஃப் என்பது 4 மீட்டர் நீளமுடைய கிடையான உலோக சட்டமாகும். இஎஃப் என்பது என்றால் எது, இன்னரிக்கிறது. சோ இங்கால இவர் தந்திருக்காரு இஎஃப் சமன் 4 மீட்டர் நீளமான கிடையான உலோக சட்டம் ஆகும். இச்சட்டத்தின் அலகு நீள திணிவு 50 கிலோகிராம் மீட்டர் -1. அப்ப 1 மீட்டர் நீளமான 50 கிலோகிராம் மீட்டர் -1 அப்படின்னால் என்ன அர்த்தம், 1 மீட்டர் நீளமான சட்டத்திர திணிவு எவ்வளவு, 50 கிலோகிராம். 1 மீட்டர் நீளத்திர திணிவு 50 கிலோகிராம். அப்ப நீளங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு, தந்திக்காரு இருக்கிறது. துரல்லியும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள கொக்கியும் 100 கிலோகிராம் துணிவுடையது. துரல்லின்னு அவர் தந்திக்கிறது நினைக்கிறது. ஏன்னா இவரால நமக்கு 2 பக்கமும் என்ன செய்யலாம், அசைய முடியும். இவரு கொக்கி எல்லாம் சேர்ந்து 100 கிலோகிராம் என்றால் இவங்க எல்லாருமா சேர்ந்து 100 கிலோகிராம் என்று சாரார். துரல்லி கோலின் முனை ஏயிலிருந்து சி வரைக்கும் அசையும். சோ இங்கால இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல அசைய இயலாது. நினைக்கிற சி வரங்கட்டிலும் தான் அசையலாம். இதுக்கு மேல அசைஞ்சு அவருக்கு தான் டேஞ்சர். அல்லது நினைக்கிற இதுல ஏதாவது என்ன செய்யும், படும். அதனால ஏதாவது ஒரு துண்டுகள் உடையலாம், இதே எல்லாம். அதனால நாம ஒரு லிமிட் ஒன்று வச்சிருக்கோம். எது வரைக்கும், இங்க வரங்களும் அசைக்கலாம், இங்க இருந்து இங்க வரங்களும் என்ன செய்யலாம், அசையலாம். அதுக்கு மேல இங்கால என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. சியானது டியிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ளது. சொன்னறிகிற டிஸ்டன்ஸும் தந்திருக்காரு 2 மீட்டர் அப்படின்னு சாராரு. அந்த டிஸ்டன்ஸும் 2 மீட்டர்னு தந்திருக்காரு. பிஹெச் எச்எஃப் ஆகிய இழைகளின் திணிவுகள் இன்னறிகிறது பிஹெச், இது எச்எஃப், 2 பேரையும் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கது. அது ஒரு கம்பி வழங்குதனே,
கம்பி புறக்கணிக்கத்தக்கது என்றால் இலேசானது இல்லை. ஆக்சுவலாக நாம் அவரை துணிவை கருத மாட்டோம். இவரை நாம 100 கிலோ இஞ்சால எல்லாம் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல நினைக்கிற ஒரு 10 மீட்டர், 1 மீட்டர் எவ்வளவு 50 கிலோ, 10 மீட்டருங்கக்குள்ள எவ்வளவு விரப்புறாரு 500 கிலோ, இவர் எவ்வளவு 600 கிலோ, இவர் மொத்தமா வயறு வந்து ஆக 1.5 கிலோன்னு வைப்போம். 600 பிளஸ் 1.5 எவ்வளவு 600 தான். 600 பிளஸ் 1.5 எவ்வளவுரா 600 தான். அப்ப அந்த துணிவு, அந்த கம்பிர துணிவை நாம் என்ன செய்ய போறோம், புறக்கணிக்க போறோம்னு அர்த்தம். 600 ரூபா காசு இருக்கக்குள்ள 1 ரூபா எல்லாம் கணக்கெடுப்பீங்களாடா? கணக்கெடுத்தா நீங்க தான் ஒரிஜினல் பிச்சைக்காரன் விளங்குதா? நாம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சைக்கார கணக்கெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். விளங்குதா நீ? ஓகே, அடுத்ததுக்கு வா. இழைகளின் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்க. உலோக கிடைச்சட்டங்கள் கிடையான தளத்தில் சுழலக்கூடியவாறு உள்ளது. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவரால் வந்து என்ன செய்யலும் இப்படியோ உங்களுக்கு சுழலும் நினைக்கிற சார்பாக. ஓகே, புள்ளி பி ஆனது டியிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் உள்ளது. புள்ளி பி ஆனது டியிலிருந்து 5 மீட்டர் தூரமாம். இன்னிக்கிற ரெண்டையும் செல்றாரு. பிடி அந்த தொங்க விட்டிருக்கிற புள்ளியத்தான் அவர் செல்றாரு. பிடி வந்து எவ்வளவு 5 மீட்டர் தூரம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நம்ம எழுதிக்கிட்டோம்னா லேசி. ஸோ தரவில் இருக்கிறதெல்லாம் பிடி சமன் 5 மீட்டர்னு தாராரு. ஸோ அதையும் நம்ம எழுதி வச்சு. அடுத்து கொஸ் 37 பாகை 0.8, சைன் 37 பாகை 0.6 அப்படின்னு எல்லாம் தரவில் தந்திருக்காரு. முதலாவது கேள்விக்கு வாங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள நிலையில் ஏடிஇஎஃப் சட்டங்களின் புவியீர்ப்பு மையம் நிலைக்குத்து கோபுரத்தில் உள்ள புள்ளி ஜியில் சமநிலையில் இருக்குமாறு சமநிலைப்படுத்தும் சுமை தொங்கவிடப்பட்டுள்ளது. இதற்கான காரணத்தை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணத்துக்காக நம்ம கூறுறோம்? என்ன காரணம்? என்ன செல்ல வாரார் என்றால், இன்னிருக்கிறது ஆக்சுவலா ஏடிங்கிறது 10 மீட்டர் நீளம். 1 மீட்டர் எவ்வளவு 50 கிலோகிராம். அப்ப 10 மீட்டர் நீளமும் எவ்வளவாக இருக்கணும் 500 கிலோகிராமாக இருக்கும். ஒரு மீட்டர் நீளம் 50 கிலோகிராம்னா 10 மீட்டர் நீளம் எவ்வளவு 500 கிலோகிராமாக இருக்கணும். நீங்க இஎஃப்ங்கிற இந்த துண்டு எடுத்தீங்க என்றால் 1 மீட்டர் நீளம் எவ்வளவு 50 கிலோகிராம். அப்ப 4 மீட்டரும் எவ்வளவாக இருக்கணும் 200 கிலோகிராமா தான் இருக்கும். சோ இஞ்சால வேற 500 கிலோகிராம், இஞ்சால வேற எவ்வளவு 200 கிலோகிராம். இப்ப இன்ன இருக்கிற ஒரு சினிமையும் வச்சுதான் நம்ம பேலன்ஸ் பண்றோம். இப்ப நாம இதுல அமைப்பு எப்படி செட் பண்றோம் என்றால், இன்னைக்கிற மொத்த தொகுதி, இந்த கிடையாக இருக்கிற மொத்த தொகுதி, இந்த இருக்கிற திணிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து, என்னால் இவர் 500 100 600 அங்கால 200. அப்ப இன்னைக்கிறது நம்ம எக்ஸ்ட்ராவா தொங்க விடுறோம், அவரை திணிவு தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க எல்லாரையும் புவியீர்ப்பு மையம் இவ்விடத்துல வார மாதிரி செட் பண்றோம். ஏன் இன்னைக்கிற நிலை குத்து தூணுக்குள்ளாலதான் நமக்கு என்ன செய்யணும், விசை பூமிக்கு கடத்தப்படும். நிலை குத்து தூணுக்கூடாகத்தான் பூமிக்குள்ளால் என்ன செய்யணும், கடத்தப்படணும். அவ்வளவு பெறையும் விளைவுள் புவியீர்ப்பு மையம் இவ்விடத்தில் இருந்துட்டு வைப்போம். என்ன நடக்கும்? இவ்வளவு பேரையும் புவியீர் மையம் இஞ்சால இவ்விடத்துல இருந்து என்ன செய்ய, நினைக்கிற அச்சு பற்றி இஞ்சால என்ன செய்ய போது திருப்பம் ஒன்று வரப்போகுது. அப்படின்றால் இவ்விடத்துல பேலன்ஸ்லயே இருக்கிறவரு இல்லை. அதே போல இஞ்சால இருக்கின்றா என்ன செய்யும், திருப்பம் இஞ்சால பக்கம் பெறும். வழங்குதா? அப்ப புவியீர்ப்பு மையம் இவ்விடத்துல வார மாதிரி தான் செட் பண்ணும். இது ஓகேவா? சிக்கல் இருக்கா? ஆனா இப்ப டவுட் ஒன்று அழகா வரும். என்ன டவுட்? இவ்விடத்துல எப்படியோ நம்ம பாரத்தை தொங்க விடத்தானே போறோம். அப்ப பாரத்தை தொங்க விட்டோம்னா துணிவு மையம் இஞ்சால ஷிஃப்டா இஞ்சால திருப்பம் ஏற்படுத்தலாம் தானே. வெறுமா வராதா? வெறுமா வராதா? வெறும் அப்படி ஏற்படுத்தாது. ஏனென்றால் நாம் அதுக்காக தான் இவரை கொஞ்சம் அகலமாகவும் வச்சிருப்போம்.
நாம இங்கல இவ்விடத்துல தொங்க விடுற மேக்சிமம் பாரம் ஒன்று லிமிட் ஒன்று பண்ணித்தானே வச்சிருப்போம். நம்ம எல்லையற்றதாக தொங்க விடலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது செல்வோமா? இல்ல. இந்த கிரேனில தொங்க விட முடியுமான ஒரு உயர் திணிவு ஒன்று கட்டாயம் என்ன செய்ய இருக்கும். அந்த உயர் திணிவை இவ்விடத்துல தொங்க விட்டு அதை மேக்சிமம் தூரம் இவ்விடத்துக்கு கொண்டு வந்தா கூட மொத்த பேரையும் திணிவு எங்க வரணும்? இன்னும் இருக்கிற எல்லையை தாண்டக்கூடாது. கதைக்கிற வழங்குதான். இதுல அடிகிற எல்லை என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. அதுக்கேற்றவாறு தான் நாம் அதை டிசைன் பண்ணணும். விளங்கிட்டு அமைப்பு என்னண்டு. அப்ப அதுக்கேற்றவாறு தான் நம்ம டிசைன் பண்ணணும். இதுல தொங்க விடுறதால கூட இந்த புயிர்மயம் என்ன செய்யக்கூடாது? வெளியில் வரக்கூடாது. அப்ப நமக்கு அந்த திருப்பு திறன்களை எல்லாம் என்ன செய்யலாம்? தவிர்த்து நேரடியாக என்ன செய்யலாம்? விசைய பூமிக்கு அந்த தூணினூடாகவே இடமாற்றலாம். அதான் ஏன் என்று கேட்கிறார். அதானே காரணம். தூணினூடாகத்தான் இடமாற்றணும். அதான் சமநிலை. சமநிலைக்காக. அப்ப எழுதுங்க கீழுக்கு. கீழுக்களு கிடைச்சட்டங்களினாலும் மற்றே நிறைகளினாலும் ஏற்படும் திருப்பு திறன்களை தவிர்த்து அவற்றின் விளைவுள் விசை தொடர்ந்தும். ஏன் தொடர்ந்தும் என்று எழுதுறேன் நான்? கண்டினியூஸாக நீங்க பாரம் ஏத்தினாலும் சரி ஏத்தலன்னாலும் சரி என்ன செய்யணும்? அந்த லைன்ல தான் இருக்கும். தொடர்ந்து நிலைக்குத்து கோபுரத்தின் நிலைக்குத்து அச்சு வழியே இருக்குமாறு அமைப்பதன் மூலம் தொடர்ந்து சமநிலை பேணப்படும். அமைப்பதன் மூலம் தொடர்ந்து சமநிலை பேணப்படும். இரண்டாவது கேள்விக்கு துரல்லி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சமநிலையில் இருக்கும் போது இழை பிஎச்சின் இழுவை T1 காண்க. இழுவையை காணட்டும். சட்டம் ஏடி இணைக்கப்பட்டுள்ள புள்ளி டியில் கோபுரத்தினால் தொழிற்படும் நிலைக்குத்து விசையை புறக்கணிக்க. அப்ப நாம இந்த இரண்டாவது கேள்வியை கொஞ்சம் எடுங்க. இந்த ஏடிங்கிற துண்டை எடுப்போம். இன்னறிகிற ஏடிங்கிற துண்டை மட்டும் எடுப்போம். நான் இவ்விடத்துல கீழ் நின்றால் குழம்பு தானே. சோ அதனால நான் இந்த ஏடிங்கிற துண்டை மட்டும் நான் இவ்விடத்துல எழுதுவேன். ஏடிங்கிற துண்டை மட்டும் எடுத்தீங்கன்னால் முதலாவது அவரை நிறைவிசை தொழிற்படணும். அதே நேரத்தில் இந்த 100 கிலோகிராமும் தொழிற்படணும். அவரை திணிவு எவ்வளவு? 500 கிலோகிராம். இது எவ்வளவு? 100 கிலோகிராம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 500 100 எவ்வளவு? 600 கிலோகிராம். 600 கிலோகிராம் என்றால் 6000 நியூட்டன் தான் நிறைவிசை தொழிற்படும். டோட்டலா நான் ஒரு விசையாகவே கருதுறேன். விளைவு விசையாக டோட்டலா எவ்வளவு தொழிற்பட போகுது? 6000 நியூட்டன். இதுல ஏதாவது சிக்கலா? இல்லை. அதே நேரத்துல இவர்கள் இந்த கம்பியால பிஹெச்ங்கிற கம்பியால ஒரு இழுவிசை ஒன்று பிங்கிற புள்ளியில பிடிச்சு இழுக்கப்படுது.
அந்த இழுவிசைக்கு T1 என்று அவரே பேர் சொல்ல. அது அமைக்கிற கோணம் எவ்வளவு? 37 பாகை. 37 பாகையில அவர் இழுக்கார். சோ மொத்தமாக நினைக்கிற இந்த இவ்வளவு துண்டையும் நாம கருதக்குள்ள அவரை நிறைவிசையை கருதிட்டோம், இவரை கருதிட்டோம். இவடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் தானே, இவடத்துல டிங்கிற புள்ளிலாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இவடத்துல. சோ அப்ப அவடத்திலேயும் நமக்கு ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்ய போகுது, இந்த நிலைக்குத்து தூணால இவடத்துல ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்யும், வழங்கப்படும். அப்ப நிலைக்குத்து தூணால ஒரு விஷயம் ஒன்று வழங்கப்பட போது அது நிலைக்குத்தாகவா கிடையாகவான்னு தெரியாது. நிலைக்குத்தாகவும் இருக்கணும், கிடையாகவும் இருக்கணும். என்ற சமநிலைக்குள்ள இந்த T1 நாம கிடையாக பிரிச்சோம்னா அதையும் பேலன்ஸ் பண்ணணும். T1 கிடையாக பிரிக்கலாம் தானே, அதை பேலன்ஸ் பண்ணணும்னா கிடையாகையும் வழங்கணும். அதே போல T1 நிலைக்குத்தா பிரிக்கும் என்றால் அதையும் பேலன்ஸ் பண்ணணும், அதுவும் இதுவும். அப்ப எல்லாமே சேர்ந்து வந்து இவரத்துல நிலைக்குத்தாகவும் ஒரு விஷயம் ஒன்று வரணும், கிடையாகவும் ஒரு விஷயம் ஒன்று வரணும். ஆனால் இந்த விசைகளை அவர் புறக்கணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிங்கிற புள்ளியில் இருக்கிறத புறக்கணிக்க அப்படின்னு அவர் பிரேக்கெட்டுக்கு சொல்லியிருக்காரு. அதால ஏற்படுற நிலைக்குத்து விசையை புறக்கணிக்கிட்டார், கிடை விசையை புறக்கணிக்க செல்லல. அவர் நிலைக்குத்து விஷயத்தான் அவர் என்ன செய்யறாரு, புறக்கணிக்கட்டான். நான் கிடை விசையை பத்தி கவலை இல்லை. அப்ப இன்னும் இருக்கிற நிலைக்குத்து விசையை புறக்கணிச்சோம் என்றால் இப்ப நிலைக்குத்தாக மேல் நோக்கி எத்தனை விசை தாக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும், இவரை பிரித்த கூறு. அவரை பிரித்த கூறு எவ்வளவு, மேல் நோக்கிய பிரித்த கூறு எவ்வளவு, T1 sin 37 பாகம். அவரை மேல் நோக்கிய பிரித்த கூறு எவ்வளவு, T1 sin 37 பாகம். அப்ப T1 sin 37 பாக நிலைக்குத்தாக மேல் நோக்கி T1 sin 37 பாக தொழிற்படும். அது சமன். இவரால நிலைக்குத்தாக வழங்குற விஷயம் நமக்கு புறக்கணிக்கன்னு சொல்லி சொல்லிட்டார். கீழ் நோக்கி என்ன பார்க்க போகுது, நிறை விசை 6000 நியூட்டன். அப்ப நிறை விசை 6000 நியூட்டன் தொழிற்படும். T1 sin 37, sin 37 எவ்வளவு, 0.6 அவர் தந்திருக்கார். அது சமன் 6000 நியூட்டன். ஆகவே T1 சமன் எவ்வளவு, எவ்வளவு, 60000, 6ஆல பிரிச்சோம்னா 10,000. சோ 10,000 நியூட்டன் தான் T1. அதைத்தான் அவர் கேட்டுக்க. கிளியரா? நிலைக்குத்து கோபுரத்தின் புள்ளி டியில் தாக்கும் கிடை விசையை கணிக்க. அவரு டியில தாக்குற நிலைக்குத்து விசையைத்தான் புறக்கணிக்கன்னு சொல்லி சொன்னது. அப்ப கிடையாக இருக்கிற விசை எவ்வளவுன்னு சொல்லி கேட்க. அப்ப நிலைக்குத்து விசையை புறக்கணிக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப கிடையாக இவ்விடத்துல விசை தாக்குதுன்னு எடுத்தோம்னால் அது ஆர் அப்படின்னு எடுத்தோம்னால் ஆர் எவ்வளவு. அப்ப சமநிலைக்கு T1 cos 37. அப்ப T1 cos 37 தான். அப்ப நாம எப்படி எழுதணும், T1 cos 37 அது சமன் என்னென்று வரணும், ஆருக்கு சமனாக இருக்கும். ஆகவே ஆர் சமன் T1 வந்து எவ்வளவு, 10,000 நியூட்டன் அப்படின்னு கண்டு வச்சிருக்க. cos 37 தந்திருக்கிறவர் எவ்வளவு, 0.8. அப்ப 0.8னால் 8000 நியூட்டன் என்று வரணும். 8000 நியூட்டன். நாலாவது கேள்விக்கு வாங்க. கோபுரத்தின் உச்சி எச்சில் தொழிற்படும் விசைகளை கருதி இழை HF-இல் உள்ள இழுவை T2 ஐ காண்க. எச்சில் கோபுரத்தில் தொழிற்படும் விளைவுள் விசை நிலைக்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்ல. உண்மையிலேயே அவரத்துல நிலைக்குத்தாகத்தான் இருக்கணும். ஏன், நம்ம முதலாவது கேள்வியிலேயே நாம் என்ன பார்க்க, இவர் மொத்த விளைவுளும் வந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இந்த அச்சின் வழியே தான் போகணும். அப்ப இவடத்துல இருக்கிற விளைவுளும் வந்து என்னவாக இருக்கணும், நிலைக்குத்தாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம அதுக்கு ஏற்றவாறு அமைச்சு கொள்வோம். அப்ப நீங்க எச்சுங்கிற அந்த புள்ளியை மட்டும் நீங்க கருதினீங்க என்றால், எச்சுங்கிற புள்ளியை கருதினோம் என்றால் இவடத்துல இப்படி ஒரு விஷயம் ஒன்று தாக்குது, T1ங்கிற விஷயம் ஒன்று தாக்குது. அது கிடையுடன் எவ்வளவு, 37 பாகை.
நாலாவது கேள்வி. அதே போல T2 ஒரு விஷயம் ஒன்று தாக்கு. இன்னைக்கிற இளையால HFங்கிற இளையால இந்த திசையில தாக்குறது அவர் T2 சொல்லி சொல்லாரு. இந்த திசையில தாக்குறது என்னது? T1. இளையால அந்த புள்ளிக்கு வழங்கப்பட்டது. அப்ப நமக்கு இவர் T1 அங்கால இருக்கிற விசை வந்து எவ்வளவு? நிலைக்குத்துடன் 37 பாகை அமைக்கிற மாதிரியே தாராரு. T2 வந்து நிலைக்குத்துடன் 37 பாகை. சோ இவங்க ரெண்டு பேரையும் T1 T2 ரெண்டு பேரையும் விளைவுள் விசையது நிலைக்குத்தாக கீழ் நோக்கின்றால் கிடையாக விளைவுள் எவ்வளவு? 0. விளைவுள் நிலைக்குத்தாக வரணும் என்றால் கிடையான பிரித்த கூறு எவ்வளவு? 0. அப்ப கிடையான பிரித்த கூறு 0 இருக்கணுமாக இருந்தால் நமக்கு இவரை T1 cos 37 T1 cos 37 சமன் T1 cos 37 சமன் T2 sin 37 இருக்க போகுது. T1 cos 37ங்கிறது T1 cos 37ங்கிறது அண்ணன் நாம எழுதிருக்கோம். T1 cos 37ங்கிறது நாம திரும்பி எல்லாம் பிரதியிட தேவையில்லை. இது 8000 நியூட்டன். 8000 நியூட்டன் தானே. T1 cos 37ங்கிறது 8000 நியூட்டன். 8000 நியூட்டன். T2 sin 37 எவ்வளவு? தசம் 6. அப்ப தசம் 6 இருந்தால் T2 சமன் எவ்வளவு? எவ்வளவு வருது? எவ்வளவு? 13,333 13,333.33 நியூட்டன். அப்படியா? அதான் நான் விசைகள் குறிச்சதை சொல்றேன். 5வது கேள்வி என்ன கேட்காரு? W கேட்டிக்காரு. இவர திணிவு நிறை விசை எவ்வளவு? 200 கிலோகிராம் தானே நம்ம கண்டு வச்சிருக்கோம். சோ 2000 நியூட்டன். இவர நிறை விசை W. இதுல வந்து நமக்கு T2 வந்து யாரால் யாருக்கு? இளையால் அந்த Fங்கிற புள்ளி. இளையால் Fங்கிற புள்ளிக்கு T2ங்கிற விசையும் தாக்க போகும். அதே போல சமநிலை அடையணுமாக இருந்தால் இவ்விடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நமக்கு இடையாகவும் நிலைக்குத்தாகவும் தொழிற்படணும். அதையும் நம்ம RH RVன்னு எடுத்திருக்கோம். இப்ப நம்மளோட நோக்கம் யாரை காண்றது? W காண்றது. W காணணுமாக இருந்தால் இப்ப நான் இந்த T2 என்ன செஞ்சுக்கேன்? T2 cos 37 T2 sin 37 என்று பிரிச்சிருக்கேன். அப்ப இந்த புள்ளி பற்றி இப்ப ரெண்டு தெரியா கணியம் இருக்குத்தானே. அப்ப நம்ம இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தால் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு விசைகளையும் இல்லாதாக்கலாம். என்றால் இவரையும் சேர்த்தா 3 தெரியாத கணியம் இருக்கு. அப்ப கிடையாக நிலை குத்தாக எடுத்து நம்மளால தீர்க்க முடியாது. ஏன்? கிடையாக எடுத்த ஒரு சமன்பாடு வரும், நிலை குத்தாக எடுத்த இன்னும் ஒரு சமன்பாடு வரும். மொத்தம் எத்தனை சமன்பாடு? 2 சமன்பாடு எடுக்கலாம். அப்ப 2 சமன்பாடை வச்சு RV தெரியாது, RH தெரியாது, W தெரியாது. 2 சமன்பாட்டை வச்சு 3 கணியங்களை தீர்க்கலாமா? நம்மளால முடியாது. அதனால நாம் என்ன செய்யணும்? இப்ப வேற வழியில இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தோம் என்றால் இந்த ரெண்டு என்ன செய்யாது? வராது. இவர் மட்டும்தான் என்ன செய்யப்படுறாரு? வரப்படுறாரு. தூரம் எல்லாம் நமக்கு தெரியணும். தூரம் எல்லாம் எவ்வளவு? நினைக்கிற EF மொத்த நீளம் எவ்வளவு? 4 மீட்டர். நினைக்கிற தூரம் வந்து எவ்வளவு? இவர் சீரானது அப்படின்னு கேள்வியில தந்திரிக்க தெரியலையா? அதுல EFங்கிறது சீரானதுன்னு தந்திக்கிறது தானே. மேலுக்கு பாருங்க, மேலுக்கு பாருங்க. இச்சட்டத்தின் அலகு நீள திணிவு 50 கிலோகிராம் மீட்டர் -1 ஆகுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னால் என்ன மீனிங்? ஒரு மீட்டர் நீளம் 50 கிலோகிராம் அப்படின்னால் எல்லா மீட்டர் நீளமும் 50 கிலோகிராம் தான். அதே சீரானது தானடா. சீரானதாக இருந்தா தான் அப்படி வரும். விளங்குதா? அப்ப 4 மீட்டர் நீளம் என்றால் 4 மீட்டர் நீளம் என்று சொல்லி சொன்னால் இன்னும் இருக்கிறது எத்தனை மீட்டர்?
2 மீட்டராக இருக்கணும். நடுப்புள்ளி தானே சீரான கோல். அப்ப நடுப்புள்ளி இங்க எவ்வளவு வரணும்? 2 மீட்டராக இருக்கணும். அப்ப இந்த தூரம் வந்து 2 மீட்டர், இன்னருகிற தூரமும் 2 மீட்டர், மொத்தம் எவ்வளவு? 4 மீட்டர். ஈ பற்றி நீங்க திருப்பம் எடுக்கணும். சமநிலைக்கு எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்புதரங்களின் அச்சிரகணித கூட்டுத்தொகை 0. ஏன் ஈ பற்றி எடுக்கம்? அந்த ரெண்டு விசைகளையும் இல்லாதாக்குறது. ஆர்வியையும் ஆர்எச்சையும் கிடைக்கூறையும் நிலைக்கூத்து குறையும் இல்லாதாக்குறதுக்கு. அப்ப நீங்க அஞ்சாவதுல முதலாவது கேள்வி ஈ பற்றி விசைகளின் திருப்பம் எவ்வளவு? 0. ஈ பற்றி விசைகளின் திருப்பம் எவ்வளவு? 0. விசைகளின் திருப்பம் சமன் 0. ஈ பற்றி விசைகளின் திருப்பம் 0 இருந்தால் விசைகளின் திருப்பம் 0 இருந்தால் வலஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் இடஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். வலஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் இடஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் சமனாக இருக்கணும். சரி, வலஞ்சுழியாக என்னென்ன திருப்பம் பெறும்? யாரால? இவராலையும் பெறும். அப்ப இந்த புள்ளி பற்றி 2000 தர இந்த தூரம் எவ்வளவு? 2 மீட்டர். அப்ப வலஞ்சுழியாக இருக்கிறது 2000 தர 2 மீட்டர் வரப்பாரு. பிளஸ் வலஞ்சுழியாக இருக்கிறது W தர இந்த தூரம் எவ்வளவு? 4 மீட்டர். சோ W தர 4 மீட்டர், அது சமன். இடஞ்சுழியாக இருக்கிறது. நீங்க இந்த T2 ரெண்டா பிரிச்சிருக்கீங்க. T2 cos 37, T2 sin 37. T2 sin 37 அந்த ஈங்கிற புள்ளிக்குள்ளெல்லாம் போப்போம். இந்த அச்சுக்குள்ளாலே போறாரு. அப்ப அவர் வெறுமா? வராது. அப்ப யாரு வெறும்? T2 cos 37. அதுக்கான செங்குத்து தூரம் எவ்வளவு? 4 மீட்டர். என்னது? இடஞ்சுழியான திருப்பம். T2 பெருமதி எவ்வளவுன்னு கண்டு வச்சிருக்கோம்? T2 பின்னத்துல செல்லுங்க. அப்ப பின்னத்துல எவ்வளவு வருது? 40,000/3. அப்ப நம்ம பின்னத்திலே போடுவோம். 40,000/3 cos 37. cos 37 எவ்வளவு? 0.8. அப்ப cos 37 0.8. தூரம் வந்து எவ்வளவு? 4 மீட்டர். என்ன T2, இது cos 37, இது தூரம். பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? திருப்பம் தானே. சோ இடஞ்சுழியான திருப்பம் வலஞ்சுழியான திருப்பம் சமன். இப்ப இதை சுருக்கினா நமக்கு W வரும். W எவ்வளவு வருது? வேகமா சொல்லுங்க. சுருக்கலையாடா? எல்லாத்தையும் 4ஆல சுருக்கலாம்டா. இது முழுதையும் 4ஆல சுருக்கலாம். இந்த ரெண்டும் இவரும் சுருக்கினம் என்றால் 1000. இந்த 4 பெய்த்து. இதுல 4ஆல சுருக்கினம் என்றால் இவர் பெய்த்து. சரிதான். இப்ப நீங்க தசம் 8 தர 40,000. 32,000. 32,000 கீழ் 3. 32,000 கீழ் 3 மைனஸ் 1000. சரியா நடைகிறது? நடிகிற 1000 கொண்டே கழிக்கத்தானே வேணும். சோ 32,000 கீழ் 3 மைனஸ் 1000. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 29,000 கீழ் 3 வரப்பாரு. எவ்வளவு வருது? 27லயும் 3 எவ்வளவு? 9 3 27. 27 தானே. 9 3 27. 20லயும் 6. அங்கலையும் 6. அங்கலையும் 6.
அஞ்சாவதுல ரெண்டாவதுக்கு வாங்க. சட்டம் இஎஃப் மீது ஈயில் தொழிற்படும் நிலைக்குத்து விசையை காண்க. இப்ப அந்த ஆர் விய கேட்டிருக்காரு, கிடை விசையை கேட்கல, நிலைக்குத்து விசையை கேட்க. அப்ப நிலைக்குத்து விசையை கேட்காரு என்றால் இஎஃப் சமநிலை தானே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? ரெண்டாவது கேள்வி, இது முதலாவது கேள்வி, அவர் அஞ்சாவதுல ரெண்டாவது கேள்விக்கு நிலைக்குத்து விசையை கேட்டார் என்றால் நம்ம இதை நிலைக்குத்து சமநிலை எழுதலாம். ஏன்னா இப்ப நமக்கு T2 தெரியும், W தெரியும், எல்லாரும் தெரியும். அப்ப நிலைக்குத்தாக மேல் நோக்கிக்கிற விசைகளும் கீழ் நோக்கிக்கிற விசைகளும் என்னது? சமன். ஏன்? சமாந்திர விசைகளின் சமநிலை. சமாந்திர விசைகளின் சமநிலை என்றால் எதிர்பக்கங்கள் இருக்கிறது எல்லாம் என்னது? கூட்டுத்தொகைகள் சமனாக இருக்கணும். அப்ப இங்க ஆர்வி பிளஸ் மேல் நோக்கி இருக்கிற விசைகளை சொல்லுங்க. ஆர்வி பிளஸ் மேல் நோக்கிக்கிற விசைகள் ஆர்வி பிளஸ் T2 கோஸ் 37. சோ T2 வந்து எவ்வளவு? 40,000 கீழ் 3. T2 40,000 கீழ் 3. கோஸ் 37 எவ்வளவு? 0.8. அப்ப கோஸ் 37 0.8. இவ்வளவும் நிலைக்குத்தாக இருக்கிற விசை. கீழ் நோக்கி இருக்கிற விசை நிலைக்குத்தாக மேல் நோக்கிக்கிற விசை. கீழ் நோக்கிக்கிற விசை எவ்வளவு? இவர் 20,000. சாரி 2,000. 2,000ம் W. அப்ப 2,000ம் W. 2,000 பிளஸ் W வந்து எவ்வளவு? 9,000 அல்லது 29,000 கீழ் 3 எடுங்களேன். 29,000 கீழ் 3. இங்கே 3 வருது அணி. ஆகவே RV சமன் 0.8 தர 40,000ங்கிறது 32,000. 32,000 தானே. அப்ப நாம் இஞ்சால 2,000 பிளஸ் 29,000 அதன் கீழ் 3 மைனஸ் 32,000 கீழ் 3 வரப்போறாரு. அப்ப எவ்வளவு வருது? 32 29 எவ்வளவு? 3,000. 3,000 தானே. அப்ப மைனஸ் 1,000 வரணும். அப்ப 2,000 மைனஸ் 1,000. ஆகவே எவ்வளவு? 1,000 நியூட்டன். நீங்க சுருக்கி போட்டு இறுதி விடையை போட்டீங்க என்றால் இப்படி சுருக்கல் வராது, தசமத்திலாம் வந்துக்கு நிற்கும். விளங்குதான்? சோ நீங்க இறுதி விடை இல்லாம இப்படி எழுதினாலும் உங்களுக்கு லேசா வரும். கடைசியா சுருக்கி போட்டு ஆறாவது கேள்விக்கு வாங்க. கொக்கியில் 100 கிலோகிராம் துணி இணைக்கப்பட்டு துரல்லியை சியிலிருந்து ஏ வரை இயங்க செய்ய போதும் இழை பிஎச்சின் இழுவை மாறும் வீச்சை காண்க. கேள்வி அழகான ஃபார்மேட்டில் அழகா வருது. முதலாவது கேள்வியை வந்து மொத்த பேர சமநிலைக்கும் புவியீர்ப்பு மையம் எவ்விடத்துல தொழிற்படணும் அப்படி கேட்டிருக்காரு. இரண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி எல்லாம் இஞ்சால இருக்கிற சமநிலையை பற்றி கேட்டிருக்காரு. நாலாவது கேள்வி வந்து நடுவுல இருக்கிற சமநிலையை பற்றி கேட்டிருக்காரு. அஞ்சாவது கேள்வி ஃபுல்லா இஞ்சால இருக்கிற சமநிலையை பற்றி கேட்டிருக்காரு. இப்ப ஆறாவது கேள்வி என்ன கேட்காரு? இவ்விடத்துல கொழுக்கியில தொங்க விடும். இந்த கொக்கியில நாம பொருளை தொங்க விடுறோம். எவ்வளவு தொங்க விடுறோம்? 100 கிலோகிராம். ஆல்ரெடி இவர் 100 கிலோகிராம். ஆல்ரெடி இந்த துரல்லி இந்த செட்டப் எல்லாம் 100 கிலோகிராம். நாம இப்ப எவ்வளவு தொங்க விடுறோம்? எக்ஸ்ட்ராவா ஒரு 100 கிலோகிராம். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம இஞ்சலையும் என்ன செய்யப்படுறோம்? அசைக்கப்படுறோம். அப்ப இஞ்சலையும் நாம அசைக்கும் போது இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை மாறுமா மாறாதா? கட்டாயம் மாறும். அப்ப இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை எவ்வளவு மாறும்? அப்ப அது மட்டும்தானே சார் மாறும், இங்க மாறாதான்னு கேட்கப்படாது. அங்கேயும் மாறும் தான். இவ்விடத்துல இருக்கிற விசையும் என்ன செய்யும்? மாறும். அதை பத்தி நம்ம கிட்ட கேட்கலையே. நமக்கு என்ன கேட்காரோ அதை மட்டும் தான் நாம என்ன செய்யணும்? கருதணும். என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா சரிதானே. இப்ப நமக்கு என்ன தேவை? இதை நாம அசைக்கக்குள்ள இழுவிசை மாறும். இங்கேயும் மாறும் தான். அவர் என்னத்தை கேட்காரு? இழுவிசையை மட்டும் கேட்காரு. பிஎச்சின் இழுவை மாறும் வீச்சை காண்க. அப்ப நமக்கு இவர வீச்சை காணும். அப்ப ஏயில இருக்கக்குள்ள ஒரு பெருமானம் பெறும்.
சியில் இருக்கக்குள்ள ஒரு பெருமானம் வரும். அந்த ரெண்டு பெருமானத்தை நாம் என்ன செய்யணும்? காணணும். அவ்வளவுதான் நோக்கம். அப்ப அதுக்குள்ள ரெண்டு கேள்வி இருக்கு. வீச்சை காணுகண்டால் நமக்கு ஏயில் இருக்கக்குள்ள பெருமானத்தையும் காணணும், பியில் இருக்கக்குள்ள சியில் இருக்கக்குள்ள பெருமானத்தையும் காணணும். சிக்கு இஞ்சல விரையலாது, வரலாமா? விரையலாது. அப்ப அதே மாதிரியான ஒரு சமநிலை தான். அப்ப ஆறாவது கேள்வியில அதே சமநிலை, அதே தியரி. ஆறாவது கேள்வியில அவர் என்ன சொல்றாரு? இப்ப நாம யார சமநிலையை கருதணும்? ஏ டி. ஏடி தானே மொத்தமா கோல். அப்ப ஏடிர சமநிலையை கருதணும். நான் ஏடியை நான் இப்படி கீறலாம். ஏடிய கீறலாம். ஏடியை நம்ம கீறணும் என்றால் இப்ப நம்ம ஏயில தொங்க விடக்குள்ள இருக்கிற நிலைமையை பார்ப்போம். சோ நமக்கு ஏயில் திணிவிரிக்கு. சோ ஏயில திணிவிரிக்கின்றால் நமக்கு இவ்விடத்துல தான் திணிவு நமக்கு தொங்க போகுது. ஆல்ரெடி துரல்லிர பாரம் எவ்வளவு? 100 கிலோகிராம். நாம எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு சேர்க்கம்? 100 கிலோகிராம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 200 கிலோகிராம். அப்ப 200 கிலோகிராம் எவ்வளவு? 2000 நியூட்டன். சோ 2000 நியூட்டன் இவ்விடத்துல தொழிற்படுத்த. அதே போல ஏடியிர பாரம் ஒன்றிருக்கு, நிறை விசை. அது எவ்வளவு? ஏடியிர பாரம் எவ்வளவு? 500 கிலோகிராம். சோ 500 கிலோகிராம் என்று சொல்லி சொன்னால் அது எவ்வளவு? 5000 நியூட்டன் 5 மீட்டர் தூரத்திலான் தொழிற்படும். ஏன் 5 மீட்டர்? அது ஒரு சீரான கோல். ஏன் சீரான கோல்? 1 மீட்டர் நீளம் 50 கிலோகிராம் தந்திருக்கிறவர். அப்படி தந்தா சீரான கோல் தானே. அப்ப சீரான கோல். மொத்த நீளம் ஏடிற நீளம் 10 மீட்டர் 5 மீட்டர்லாம் தொழிற்படணும். தென் டி வர 5 மீட்டர் தந்திருக்கிற. அப்ப இதுவும் புவியீர்ப்பு மையத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? காட்டிருக்கோம். அப்ப இவர புவியீர்ப்பு மையத்துல தான் அதே 5 மீட்டர் தூரத்துல தான் இந்த இழுவிசையும் தொழிற்படும். அப்ப நான் இதை நான் T3 வெப்பமே நம்ம விரும்பின குறியீடு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற இழுவிசை, இந்த கணத்துல இருக்கிற இழுவிசை நான் T3 எடுத்துக்கொள்ளும். T1 T2 ஆல்ரெடி எடுத்துக்கோம் தானே. அப்ப T3 எடுப்போம். இது எவ்வளவு கோணத்துல இருக்காரு? அவருக்கு இடையாகத்தான் இருக்கணும். அப்ப எவ்வளவு கோணம்? 37 பாகம் மாறும். அப்ப இவ்விடத்துல நமக்கு டிங்கிற புள்ளியிலையும் விசைகள் தாக்கும். மேல் நோக்கி ஒரு விசை ஒன்று தாக்கும், கிடையாக ஒரு விசை ஒன்று தாக்கும். அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் டிங்கிற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கப்படுறேன். T3 இன்னைக்கு காணணும். அப்ப டிங்கிற புள்ளியை பற்றி என்ன செய்யலாம்? திருப்பம் எடுக்கலாம். இன்னைக்கிற மொத்த நீளம் 10 மீட்டர். அப்ப இன்னைக்கிற நீளம் உங்களுக்கு தெரியும். இது 10 மீட்டர். இன்னைக்கிற நீளம் எவ்வளவு? 5 மீட்டர். அப்ப நம்ம திருப்பம் எடுக்கணும் என்றால் என்ன செய்யணும்? நீளங்கள் தான் தேவை. டி பற்றி எந்த சமநிலைக்கு எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்புதிரங்களின் அச்சிரகணித கூட்டுத்தொகை என்னது? 0. அப்ப டி பற்றி என்ன செய்யணும்? இடஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் வலஞ்சுழியாக இருக்கிற திருப்பமும் சமனாக இருக்கணும். அப்ப டி பற்றி எடுக்கக்குள்ள இந்த விஷயம் வராது. டி பற்றி வலஞ்சுழியாக இருக்கிற திருப்பம் எவ்வளவு? வலஞ்சுழியாக என்றால் இவரை நாம நிலைக்குத்தாக என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப T3 நாம நிலைக்குத்தாக பிரிக்கணும். T3 நிலைக்குத்தா பிரிச்சால் எவ்வளவு வரணும்? T3 sin 37. அப்ப T3 sin 37. sin 37 தூரம் எவ்வளவு? 5 மீட்டர். அது சமன். இடஞ்சுழியாக இருக்கிற திருப்பம் இது எவ்வளவு? 5000 நியூட்டன். அப்ப 5000 நியூட்டன் தர 5 மீட்டர். சோ 5000 தர 5 மீட்டர் பிளஸ் இவரும் இடஞ்சுழியாக இருக்கிற திருப்பம் 2000 தர அந்த தூரம் எவ்வளவு? மொத்த தூரம் 10 மீட்டர். அப்ப 2000 தர 10 மீட்டர். இப்ப T3 sin 37 எவ்வளவு சந்திரிக்கும்? சைவர்த்தசம் நீங்க விரும்பினால் நம்ம 5 எல்லாத்தையும் சுருக்கிறலாம் தானே. இதுல இருக்கிற 5ஐயும் சுருக்குங்க, இதுல இருக்கிற 5ஐயும் தூக்கியாச்சு, இதுல 5ஆல சுருக்கணும்னால் 2. அப்ப T3 sin 37க்கு எவ்வளவு எழுதலாம்? சைவர்த்தசம் 6. இதுல 5000, இதுல 2 தர 2000 எவ்வளவு? 4000. 5000 4000 9000. சோ 9000 என்று சொல்லி சொன்னால் நமக்கு T3 சமன் எவ்வளவு? 3ஆல சுருக்கலாம்.
6 என்றால் 90,000 வரப்போறாரு. 3ஆல சுருக்கினோம்னா 30,000. 2ஆல பிரிச்சோம்னா 15,000. சரிதானே இது? அப்ப 15,000 நியூட்டன். சரி அது. அப்ப 15,000 நியூட்டன் இழுவிசை வரப்போகுது இடத்துல இந்த நிலைமையில இருக்கக்குள்ள. 2வது சந்தர்ப்பம் என்ன காணணும்? இவர் அசைச்சுக்கிட்டே போய் இவடம் பெறங்கல்லும் எடுத்துக்கலாமா இல்லையா? அப்ப சீல இருக்கக்குள்ள நமக்கு காணும். அப்ப சீல இருக்கக்குள்ளன்னு சொல்லி சொன்னால் இப்ப நமக்கு திணிவு சீல் இருக்கிற கண்டிஷன் எடுத்தோம்னால் திரும்பியும் படம் கீறத்தான் மாற்றப்படாம படம் ஒழுங்கா நீட்டா கீறினா தான் என்ன செய்யலாம்? ஆன்சர் வரும். சரிதானே? இப்ப சொல்லுங்க. இப்ப நமக்கு இது மத்ததுல எல்லாம் மாற்றம் இல்லையே. இந்த 5000 நியூட்டன் நிறை விசையில மாற்றம் பெறுமா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ நிறை விசை 5000 நியூட்டன்ல மாற்றம். அதே நேரத்துல இழுவிசை வந்து அதே புள்ளியில தான் தொழிற்படும். நான் அதை T4 எடுத்துக்கொள்றேன். நினைக்கிற கோணம் வந்து 37 பாகை என்ற கிடையாக இருக்கார். அதுலயும் மாற்றம். இப்ப நாம இவரை கொண்டாந்து இவடத்துல நகர்த்தி வச்சுக்கோம்னால் இவடத்துல இருந்தான டில இருந்தான தூரமே எவ்வளவு? 2 மீட்டர். அப்ப நமக்கு 2 மீட்டர் தூரத்துல எவ்வளவு இப்ப திணிவு? எவ்வளவு? இவர் 100, நாம தொங்க விட்டது 100, மொத்தமே எவ்வளவு? 200 கிலோகிராம்ல 2000 நியூட்டன். அப்ப இது 2000 நியூட்டன். அப்ப டிங்கிற இந்த புள்ளியில இருந்து நினைக்கிற தூரம் வந்து 2 மீட்டர்னு தந்திருக்கேன். இப்ப நமக்கு இவ்விடத்திலேயும் விசைகள் கிடையாகவும் நிலை குத்தாகவும் தாக்கும். அது எனக்கு தேவையில்லை. என்ன அந்த புள்ளி பற்றி திருப்பம். அப்ப அந்த புள்ளி பற்றி வலஞ்சுழியான திருப்பம் சமன் இடஞ்சுழியான திருப்பம். அதே விஷயம் தான். வலஞ்சுழியான திருப்பம் எவ்வளவு? T4. அதானே வரப்போறாரு. அப்ப T4 sin 37. இந்த தூரம் எவ்வளவு? 5 மீட்டர். அது சமன் இடஞ்சுழியான திருப்பம். 5000 நியூட்டனால் இடஞ்சுழியா தானே திருப்பம் வரப்போறாரு. அப்ப 5000 தர நினைக்கிற தூரம் எவ்வளவு? 5. அதுல மாற்றம் 5000 தர 5 பிளஸ் 2000 தர எவ்வளவு கொண்டு வரப்போறாரு? 10. இப்பயும் நீங்க 5 எல்லாம் சுருக்கலாம். இப்பயும் 5 சுருக்கலாம் தானே. இந்த 5ஐயும் சுருக்கலாம். இதை 2005 பிரிச்சோம்னால எவ்வளவு? 400. 400 தானே. ஆகவே T4 sin 37 எவ்வளவு? 0.6. 0.6. 5000 2 தர 400 எவ்வளவு? 800. அப்ப 5800 வரப்போறாரு. அப்ப T4 சுருக்கினால் எவ்வளவு வரும்? 58,000 6ஆல பிரிக்கும். எவ்வளவு? 9666.66. சோ 9666.67. கேள்வி வீச்சு தானே கேட்டிருக்காரு. அப்ப நீங்க என்ன எழுதணும்? வீச்ச எழுதணும். அப்ப இழுவிசையின் இல்லையா? பி எச்சில் இழுவிசையின் வீச்சு என்று கொடுங்க. இழுவிசையின் வீச்சு எவ்வளவு? 9666.67 தொடக்கம் எவ்வளவு வரங்காட்டிலும் 15,000 நியூட்டன் வரங்காட்டிலும் மாறும். விடையையும் எழுதி கொடுங்க. அடுத்ததுக்கு வாங்க. 7வது கேள்வி. துரலியுடன் இணைக்கப்பட்டுள்ள வடத்தின் மேல்முனைக்கு ஜிக்கும் இடைப்பட்ட நீளம் 8 மீட்டராக இருக்கும் போது கொக்கியில் 200 கிலோகிராம் திணிவுடைய கொங்கிரீட் கலவை உயர்த்தப்படுகின்றது. 200 கிலோகிராம் திணிவுடைய கொங்கிரீட் கலவை உயர்த்தப்படுகிறது. சட்டம் கிடையாக இருக்குமாறு மாறா கோண வேகத்துடன் சுழலும் போது வடம் நிலைக்குத்துடன் 30 பாகையை ஆக்குகிறது. தற்போது துரலியில் உள்ள வடத்தின் மேல் முனையிலிருந்து கொங்கிரீட்டிற்கான ஈர்ப்பு மைய தூரம் 4 மீட்டர் ஆகும். சுழலும் கோண வேகத்தை காண்க.
கோண வேகத்தை கேட்டிக்க. என்ன நடக்குதுன்னு விளங்குது அவங்களுக்கு. இப்ப என்ன இருக்கிறது கவனிங்க எல்லாரும். அவருக்கு 8 மீட்டர்ல இருக்குன்னு சொல்றாரு, இருக்கட்டு. இப்ப நாம இத ஒரு துணிவாக கருதி கொள்ளும். இப்ப அவர் சொல்ற மாதிரி நினைக்கிறது தான் உங்களுக்கு கொங்கிரீட் கலவை. இதான் கொங்கிரீட் கலவை. இப்போ உங்களோட கிரேன் வந்து இப்படித்தான் இருக்கு. இப்ப இஞ்சலையெல்லாம் கிரேன் கண்டினியூஸா போகட்டு, நாம இப்படித்தான் வச்சிருக்கோம். அது விளங்குதா உங்களுக்கு? கிரேன் வந்து இவரத்துல இருந்து உங்களுக்கு புவியீர்ப்பு மையத்திலிருந்து 8 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. 8 மீட்டர்ல தான் நமக்கு துரல் இருக்கு. கீழுக்கு வர நம்ம கொங்கிரீட் கலவை இப்படி தொங்க விட்டுருக்கோம். சரிதானே? இதை இப்படியோ சீரான கோண வேகத்தில் இப்படியோ சுத்தினால் என்ன நடக்கும்? நான் கைக்கிற விளங்குதா? இப்ப நாம கொஞ்சம் வேகத்தை கூட்டினோம் என்றால், சீரான கோண வேகத்துல இப்படியோ சுத்தினோம் என்றால் என்ன நடக்குது? உங்களுக்கு வெளியில கவனிங்க, இப்படி சுத்தக்குள்ள என்ன செய்யுது? வெளியில தானே இப்படித்தானே வருகுது. கைக்கிற விளங்குதா? இப்படி இருக்கிறத இப்ப நினைக்கிறது இப்படியோ திரும்பணும், உங்களுக்கு கிடையாக திரும்பணும். அப்ப நினைக்கிற நிலைக்குத்து அச்சு பற்றி அவருக்கு கிடையாக இப்படியோ திரும்பக்குள்ள இவர் எங்க போறாரு? வெளியில போறாரு. விளங்குதா அது? அப்ப கேள்வியில அது அழகா விளங்கப்படுத்துற என்ன நடக்குது. என்ன சொல்றாரு என்றால், ஜியில இருந்து 8 மீட்டர் தூரத்துல, அப்படித்தானே அவர் சொல்றாரு. அப்ப கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, துரலியுடன் இணைக்கப்பட்ட வடத்தின் மேல்முனைக்கும் வடத்தின் மேல்முனைக்கும் ஜியிற்கும் இடைப்பட்ட நீளம் 8 மீட்டர். அப்ப துரலியுடன் இணைக்கப்பட்ட வடம், அப்ப இன்னரிக்கிறத நாம் எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால், இன்னரிக்கிறது ஜி, இன்னைக்கிற அச்சு பற்றி தான் நம்ம சொல்லட்டோம். ஓகேவா? இவருக்கும் நாம இவடத்துல இணைச்சு வச்சிருக்கோம். இதுக்கும் இடைப்பட்ட நீளம் வந்து 8 மீட்டர். இஞ்சாலையெல்லாம் நமக்கு அப்படியே போகுது. மொத்தம் 10 மீட்டர் தானே. அப்ப இவர் கொஞ்சம் இவடத்துல வந்துருக்கு. 8 மீட்டர்ல இணைச்சிருக்கோம். சோ வடத்தின் மேல்முனைக்கும் இடைப்பட்ட நீளம் 8 மீட்டர் ஆக இருக்கும் போது கொக்கியில் 200 கிலோகிராம் தினுடைய கொங்கிரீட்டு கலவை உயர்த்தப்படுகின்றது. சட்டம் கிடையாக இருக்குமாறு மாறா கோணவேகத்துடன் சுழலும் போது வடம் நிலைக்குத்திறன் 30 பாகை ஆக்குகிறது. அப்ப நிலைக்குத்திறன் 30 பாகைன்னா இங்கெல்லாம் ஆக்கலாது. உங்களுக்கு தெரியும் எங்க அளவுல போது? வெளியில. அப்ப வடம் நிலைக்குத்திறன் 30 பாகையை இப்படி ஆக்க போகும். இவடத்துல நீங்க கொங்கிரீட் கலவையை நீங்க இப்படித்தான் வரப்போகுது. கொங்கிரீட் கலவை இது நிலைக்குத்துறன் 30 பாகை. அப்ப நீங்க திருப்பக்குள்ள இப்படித்தான் வருது. நிலைக்குத்துறன் 30 பாகை அமைக்கும். இது ஓகேவா? நிலைக்குத்துறன் 30 பாகை ஆக்குகின்றது. தற்போது துரல்லி உள்ள வடத்தின் மேல் முனையிலிருந்து கொங்கிரீட்டிற்கான ஈர்ப்பு மைய தூரம் 4 மீட்டர். வடத்தின் மேல் முனையிலிருந்து கொங்கிரீட்டுக்கான ஈர்ப்பு மையத்தின் தூரம் வந்து 4 மீட்டர். நினைக்கிற நீளம் 4 மீட்டர். சுழலும் கோண வேகத்தை காண்போம். தான் கேள்வி. இப்ப இதுல தாக்குற விசைகள் எடுங்க. அப்ப என்னென்ன விசைகள்? இப்ப இன்னரிக்கிறத நாம் எடுத்தோம் என்றால், இவர் வந்து இப்படி வரப்புறாரு. இன்னரிக்கிறது 4 மீட்டர், இன்னரிக்கிறது 30 பாக என்றால் இவர் எவ்வளவு? இன்னரிக்கிற நீளம் எவ்வளவு? 4 sin 30 பாக என்றால் எவ்வளவு? 2 மீட்டர். சரிதானே? இன்னைக்கிற செம்பக்கம் 4 மீட்டர் தானே. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? கிடையாக பிரிக்கும். அப்ப 4 sin 30 எவ்வளவு? 2 மீட்டர். இன்னைக்கிறது 8 மீட்டர்னா மொத்தம் வந்து எவ்வளவு? 6 வந்து எவ்வளவு வரப்புறாரு? 10 மீட்டர் வரப்புறாரு. இவர் 6 வந்து எவ்வளவு? 10 மீட்டர் 6 உடைய வட்டப்பாதையில் அவர் இயங்குறார். இவர்ல தொழிற்படுற விசைகள் என்னென்ன? இவர் நிறைய விசை தொழிற்படும்.
நிறை விசையை நான் வந்து எம் நோட் அல்லது எம் நோட் ஜி அல்லது எம்ஜின்னு எடுக்கணும். எம்ஜி நீங்க எடுத்துக்கிறேன் இல்லை தானே, அப்ப எம்ஜின்னு எடுக்கும். எம்ஜி இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை டி. வேற ஏதாவது விசைகள் தொழிற்படுமா இவ்விடத்துல? இதுல வேற ஏதாவது விசைகள் தொழிற்படுமா? இல்லை. ஏன்? நிறை விசை யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? பூமியால் அந்த கொங்குரீட் கலவைக்கு வழங்கப்பட்டது. இழுவிசை யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இழையினால் கொங்குரீட் கலவைக்கு. அப்ப அது ரெண்டும் புறவிசை. மைய நாட்ட விசை இன்று வருமா? வராது. ஏன்? அதுவும் புறவிசை. அப்ப இழுவிசையோட பிரித்த கூறுதான் மைய நாட்ட விசை. இழுவிசைங்கிற புறவிசையிட மையத்தை நோக்கிய பிரித்த கூறுதான் என்னது? மைய நாட்ட விசை. அப்ப அது வருமா? வராது. மைய நாட்டு விசை வந்து தனியா குறிக்கிறல. மைய நாட்டு விசைங்கிறது ஒரு புறவிசை. மைய நீக்க விசையை குறிக்கலாமா? அது வேறொரு மாற்றேட்டு சட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங். ஃபீலிங் எல்லாம் கொண்டு வந்து குறிக்கலாமா நாம? இல்லை. அப்ப இது ரெண்டும் தான் விசை. இது ரெண்டும் தான் விசை. இப்ப என்ன ஆகிறது? 30 பாகை என்றால் என்ன ஆகிறது? நிலை குத்துறன் எவ்வளவு? என்ன கோணம் எவ்வளவு? 30 பாகை. அப்ப நாம இதை நிலை குத்தாக பிரிச்சோம் என்றால் எவ்வளவு வரப்போறாரு? டி கொஸ் 30 சமன் எவ்வளவு? எம்ஜி. அப்ப நிலை குத்தாக பிரிச்சோம் என்றால் டி கொஸ் 30 சமன் எம்ஜி என்று வரப்போறாரு. கிடையாக பிரிச்சோம் என்றால், இழுவிசையை கிடையாக பிரிச்சோம்னா டி சைன் 30. டி சைன் 30 சமன் இது கிடையாக மையத்தை நோக்கி இருக்கிற விளைவுள் விசை. அதான் என்னது? மைய நாட்டு விசை. அப்போ கிடையாக நாம விளைவுள் விசைக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம் என்றால், மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம் என்றால் டி சைன் 30 மையத்தை நோக்கி. அப்பதான் விளைவுள் விசை டி சைன் 30 சமன் எஃப் சமன் எம்ஏ தானே திணிவின் ஆர் முடுகல் எவ்வளவு? ஆர் ஒமேகா வர்க்கம். ஒமேகா தானே கேட்டிருக்காரு. மைய நோக்கு ஆர் முடுகல், மையத்தை நோக்கி தானே எஃப் சமன் எம்ஏ பாவிக்கம். சோ எம் இன்டு திணிவின் ஆர் முடுகல் எவ்வளவு? மைய நோக்கு ஆர் முடுகல் ஆர் ஒமேகா வர்க்கம். ஓகே தானே? இப்ப நாம இத பிரிப்பு என்ன வரும்? டான் 30 பாகை சமன் ஆர் ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜி. எனக்கு என்ன தேவை? ஒமேகா தான் தேவை. டான் 30 எவ்வளவு? 1 கீழ் வர்க்கம் மூலம் டான் 30 எவ்வளவு? 1 கீழ் வர்க்கம் மூலம் 3. ஆரை வந்து எவ்வளவு நம்ம கண்டு வச்சிருக்கோம்? 8ம் 2ம் எவ்வளவு? 10 மீட்டர் கண்டு வச்சிருக்கோம். சோ 10 ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஜி வந்து எவ்வளவு? 10. 10ம் 10ம் பேய்த்து. அப்ப ஒமேகா வந்து எவ்வளவு? 1 கீழ் 3. இது ஒரு அரையாம் அடுக்கு. நாம இன்னும் ஒரு வர்க்க மூலம் எடுத்தோம்னாலே எவ்வளவு? 1 கீழ் 4 ரேடியன் செகண்ட் மைனஸ்